வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, பிரேக்கப். ஸோ நம்ம 8 ரூல்ஸ் ஆஃப் லவ்னு ஒரு புக்கு பார்த்துருந்தோம். அதில வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், லைக் ஒரு லவ் வந்து டெவலப் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு இண்டிவிஜுவல் எப்படி இருப்பாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போனோன்னே ரிலேஷன்ஷிப்குள்ளே எப்படி போகிறோம், அண்ட் அது லைக் லேட்டர் ஆன் அது எப்படி டெவலப் ஆகும், அதில் வர பிரச்சனைகள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ ஃபிக்ஸ் பண்ணி அது எப்படி லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கில் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா எதுவுமே ஒத்து வராமல் பிரேக்கப்னு ஒரு ஸ்டேஜ்க்கு போனால் அப்புறம் என்ன அப்படின்றத பற்றியும் பேசியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே எங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்திருக்காது. ஐ திங்க் எவ்ரி தேர்ஸ்டே நான் ஷெட்யூல் பண்ணியிருந்தேன். இந்தியாவில் வந்து எவ்ரி தேர்ஸ்டே மார்னிங் எபிசோட் வர மாதிரி முன்னே கரெக்டாக ஃப்ளோவாக போயிட்டே இருந்தது. அது கொஞ்சம் கடைசியாக ஒரு சில வாரங்கள் அது கொஞ்சம் தடைப்பட்டுருச்சு. ஸோ இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக எபிசோட் எவ்ரி தேர்ஸ்டே வர மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரேக்கப் பற்றி போகலாம். ஸோ பிரேக்கப்புன்றது எவ்வளோ பெயின்ஃபுல்லானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்போம். லைக் என்ன சொல்கிறது, இவங்க தான் எல்லாம் அப்படின்னு நினச்சி நம்ம இருக்கையில் அந்த ரிலேஷன்ஷிப் எதனாலேயோ ஒர்க் ஆகாமல் பிரிஞ்சு போயிட்டாலோ, அல்லது அந்த பர்சன் நம்ம லைஃப்பில் இல்லாமல் போனாலோ, அந்த பர்சன் இல்லாமலே போயிட்டாலோ, அதெல்லாம் ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் இல்லையா? ஸோ இந்த இது ஒரு பெயின்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த புக்கில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பெயின் ஈக்குவல் டு எப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் பெயின் ஏற்படுது, எங்கேயோ ஒரு அடிபட்டதுனாலையோ எதுனாலையோ ஒரு ஃபிசிக்கல் பெயின் ஏற்படுது அப்படின்னா, அப்போது உங்கள் உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் இந்த பிரேக்கப் அது ஹார்ட் பிரேக் நடக்கிறப்போ சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் ரெண்டுமே சிமிலராக இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு வலி ஏற்படுது இல்லையா, காலில் ஏதோ ஒரு பெரிய ஒரு சம்மட்டியால் யாரோ அடிச்சிட்டாங்க, இல்லை ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா துடிச்சு போயிடும்ல. அப்போ நமக்கு அந்த ஹார்மோன்லாம் நமக்கு உருவாகிற ஹார்மோன்ஸும், ஒரு ஹார்ட் பிரேக் ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்றப்ப வர ஹார்மோன்ஸும் ஒன்றா இருக்குது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு காலில் யாரோ அடிபட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு கல்லை தூக்கி போட்டாங்க, அல்லது நீங்கள் எங்கேயோ விழுந்துட்டீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் பெயின் வரப்போ உங்களுக்கு பெருசாக எமோஷன்ஸ் எதுவுமே வராது. லைக் என்ன சொல்கிறது, அந்த பெயின் தான் உங்களுக்கு தெரியும். வலிக்குது அப்படின்றத தாண்டி எதுவுமே நமக்கு அங்கே தெரியாது. கோவம்லாம் வராது. நம்ம தடுக்கி விழுந்து காலில் பெருசாக ஒரு அடிபட்டுருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம கோவம்லாம் ஜென்ரேட்டே ஆகாது இல்லையா? ஆனால் இந்த பிரேக்கப், ஒரு ஹார்ட் பிரேக் நடக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு அந்த ஹார்மோன்ஸோடு சேர்த்து ஒரு பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கோவம், நம்மளை தனியாக விட்டு போயிட்டாங்கன்றது, அந்த வெறுப்பு, எல்லாமே சேர்த்து இந்த இடத்துல பில்டப் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹார்மோன்ஸும் இந்த எமோஷன்ஸும் ரொம்ப சேர்ந்து பீக்கில் போகிறப்போ நம்ம எமோஷன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுறோம் இந்த பிரேக்கப்னு நடக்கிறப்போ. லைக் எப்படின்னா, நம்ம எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய நேரங்களில் நம்ம நடந்துக்குவோம். ஆனால் அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டோ, இல்லை ஒரு 5 நிமிஷமோ, ஒரு 10 நிமிஷமோ, அல்லது ஒரு 1 மணி நேரமோ, அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக்குன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் வரையில் நம்ம எமோஷன்ஸ் வந்து ஒரு வாரக்கணக்கில், நாட்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் நம்ம எமோஷன்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் இந்த விஷயத்தில் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, திடீர்னு லைக் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் லவ்வர் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி போகலான்ற ஒரு ஏர்ஜ்லேயே நம்ம இருந்துகிட்டே இருக்கிறப்போ போயிட்டாங்கன்றதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் திடீர்னு நம்ம கால் பண்ணுறது, அவங்களுக்கு மெயில் பண்ணுறது, இல்லது மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவங்க உங்களை பிளாக்கே பண்ணியிருந்தா கூட அதை விடாமல் நம்ம மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன் பிளாக் பண்ண, என்ன பண்ண, வேறு எப்படிலாம் நான் காண்டாக்ட் பண்ணுறது, இப்படி சொல்லி அந்த எமோஷன்ஸே நம்மளை இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். லைக் சம்டைம்ஸ்லாம் வி ஷியர்லி நோ அவங்க நம்ம நம்பரை டெலீட் பண்ணிட்டாங்க அல்லது பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுமே நம்ம பாட்டுக்கு நம்ம எமோஷன்ஸை கொட்டி தள்ளிகிட்டே இருப்போம். நம்ம பாட்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வந்து இதுதான் காரணம். உங்கள் எமோஷன்ஸ் வந்து இந்த மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிறது தான் காரணம் அப்படின்றத சொல்கிறாங்க. லைக் இது வந்து என்னென்னா, ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளில வரவங்க இருக்காங்க இல்லையா, ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர்றது, ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தில் இருந்தோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த பழக்கத்துக்குள்ளே போகணுன்ற ஒரு ஏர்ஜ் இருக்கும்ல.
லைக் அந்த ஹேபிட் நமக்கு விட்டு போகாமல், லைக் அந்த ஹேபிட் முடிஞ்சிருச்சுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்காமல் மறுபடியும் அதுக்குள்ளே போக ட்ரை பண்ணுவோம்ல. அந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு வந்தால் கூட அந்த பர்சன் மேலே நமக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி, அவங்க மறுபடியும் வேணும், எனக்கு மறுபடியும் அதெல்லாம் நடந்தே ஆகணும், நான் எப்படி இருந்தேனோ அப்படி இருந்தே ஆகணும், யாரும் என்னை விட்டு போகக்கூடாது, இங்கே தான் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் ஒரு அடிக்ஷனில் எப்படி நம்ம பிரெயின் ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி தான் ஒரு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்காம ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் அதுக்குள்ளே திரும்ப போக நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கில் பேசியிருக்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு படம் ஒன்று ஞாபகம் வந்தது. மூன்றாம் பிறைன்ற படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். கமல் ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறமா ஒரு காமெடியாக கூட நம்ம படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம். லைக் என்னென்னா அந்த படத்தில் கமலும் ஸ்ரீதேவியும் இருப்பாங்க. ஸ்ரீதேவி வந்து அவங்களுடைய பழசெல்லாம் மறந்துடுவாங்க. பழசெல்லாம் மறந்து ஒரு இடத்துல அவங்க மீட் பண்ணியிருப்பாங்க. கமல் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவார். அவர் கூடயே வச்சுருப்பார். லைக் அங்கே ஸ்ரீதேவி வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு 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 அழகான ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளே இருக்கும். இவர் தான் அவங்கள ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிப்பார், பார்த்துப்பார், ஒவ்வொன்றும் சொல்லி தருவார். அவங்க ரொம்ப குழந்த மாதிரியே இருப்பாங்க. ஒரு குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி கமல் டேக் கேர் பண்ணியிருப்பார். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாயிருக்கும். கமல் வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்கள குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருப்பார். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு நிறைய ப்ராப்ளம்லாம் உருவாகி அவங்க அம்மா அப்பாவும் அந்த பொண்ணை தேடி வந்துடுவாங்க. ஃபைனலி என்ன ஆகும்னா அந்த பொண்ணு குணமாயிரும். அதாவது பழசெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்துடும். அண்ட் இன்பிட்வீன் ஸ்டேஜில் இருக்கிற அந்த கமல் கூட பழகின தருணங்கள் எல்லாமே அந்த பொண்ணுக்கு மறந்து போயிடும். அதுக்கப்புறம் கமல் வந்து அதை ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த மெமரிஸ் எல்லாம் கொண்டு வருவார். இது பண்ணோம் அது பண்ணோன்னு அந்த ஒரு ஒரு பானையை தூக்கி தலையில் வச்சுட்டுலாம் ஆடுவார். அது லைக் அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்ல, அந்த படமாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அந்த பொண்ணுக்கு எப்படியாவது நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோன்ற ஒரு நினைவுகளை கொண்டு வரணுன்றதுக்காக கமல் ரொம்ப ட்ரை பண்ணுவார். கடைசி வரை அந்த பொண்ணுக்கு ஞாபகமே வராது. அந்த பொண்ணு அப்படியே போயிடும். அந்த மலையில் கமல் மட்டும் தனியாக நின்றுட்டுருப்பார். ட்ரெயின் போயிடும். இளையராஜாவோட சாங் காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸால் தான் நம்ம இதை இன்னுமே ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். லைக் இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னமும் இப்படி ஒரு படம் இருந்ததுன்றதுக்கு ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணம் கமலோட ஆக்டிங் எல்லாமே இருந்தாலும் இந்த சோகமான கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சோகமான கிளைமேக்ஸ் வந்து அப்போ அந்த படத்தை பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தா கூட அந்த பொண்ணு ஞாபகம் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். லைக் இந்த படம்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு சேட் எண்டிங் இருக்க கிளைமேக்ஸ் எல்லாத்துலேயுமே இவங்க 2 பேர் சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு ஒரு நல்ல லவ் ஸ்டோரியில் நமக்கு எப்பயுமே தோணும். ஸோ இந்த கிளைமேக்ஸ் வந்து இது இவ்வளோ நல்ல படம் ஓடணும் அல்லது இவ்வளோ வருஷம் இந்த படத்தை பற்றி பேசப்படணும் அப்படின்றதுக்காக வலிந்து உருவாக்கப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் மாதிரியே தெரியாது. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ரியாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கமல் லவ் பண்ண அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து இப்போ இல்லை. அந்த பொண்ணு வந்து ஒரு குழந்தை மாதிரி இருந்திருப்பா. அவளை வந்து அவர் லவ் பண்ணிகிட்ருப்பார். லைக் அந்த பர்சனாலிட்டியே இப்போ மாறி இருக்கும். இந்த பொண்ணு ஆக்சுவலி அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. ஸ்ரீதேவி வந்து பக்கா ஹைஃபையாக ஒரு மாதிரி கார் ஓட்டிட்டு பார்ட்டி பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. லைக் வேறு மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தவங்க அந்த தலையில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமா வேறு மாதிரி மாறியிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ரீதேவியை தான் கமல் லவ் பண்ணியிருப்பார். அகெயின் குணமானதுக்கப்புறம் அவங்க என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பாங்க. சரி ஓகே, இப்போ இன்கேஸ் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதேவிக்கு எல்லாம் ஞாபகம் வந்தோ அல்லது இவர் எல்லாத்தையும் பேசி சொல்லி இதெல்லாம் நடந்துச்சுங்க, நம்ம இப்படிலாம் இருந்தோம், நீ என் கூடயே இருந்துருன்னு சொல்லி இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலி அங்கே வந்து அந்த லவ்வே இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா அவர் லவ் பண்ண பர்சனே இல்லை. அவங்க என்டையர்லி டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்காங்க. ஸோ அவர் பார்த்த அந்த உருவம் மட்டும்தான் இருக்கே தவிர அந்த ஸ்ரீதேவின்ற அந்த பர்சன், லைக் விஜின்னு நினைக்கிறேன், அதில் அந்த விஜிங்கிற பர்சன் அந்த உருவம் மட்டும்தான் இருக்கே தவிர இவர் பார்த்த குணங்களோ இவங்களுக்கு இருந்த அந்த பாண்டிங்கோ அது எதுவுமே அங்கே இல்லை. அவங்க வேற ஒரு ஆளாக இருக்காங்க. ஸோ இன்கேஸ் இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சேர்ந்துருந்தாங்கன்னா இவங்களுக்குள்ளே ஒத்து வராமல் இவங்க தாட்ஸ் வேறு, இவங்களுடைய பாஸ்ட் வேறு, இவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, எல்லாமே வேறு. அப்படின்ற நேரத்தில் இவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை வந்து மறுபடியும் இவரே போய் அவங்கள இல்லைம்மா நீ போயிட்டு வான்னு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அனுப்பி விடுற மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். லைக் இதுதான் ரியாலிட்டி. நம்ம லைஃப்பில்
எல்லாருமே இப்போ இந்த ஸ்ரீதேவிக்கு வந்து அந்த படத்தில் வந்து மண்டையில் அடிபட்டு பழசு மறந்து போய் வேற ஒரு பர்சனாக இருந்து மறுபடியும் சரியாகி மறுபடியும் பழைய லைஃப்க்கு போயிட்டாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம மண்டையில் அடிபடாமலே நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கோம் எல்லாருமே. ஒரு ஸ்டேஜில் இருந்த நாம இப்போ அந்த ஸ்டேஜில் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே எடுத்துக்கோங்களேன். ஸ்கூலில் ஒரு 5வது 6வது படிக்கையில் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அவங்க கூடயே சுற்றிட்டு இருப்போம், அவங்க தான் நம்ம லைஃப்ன்ற மாதிரி இருப்போம். அங்கேருந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு அந்த 5வது 6வதுல இருந்த ஃப்ரெண்டு கூட கான்டாக்டே இருக்காது. சில பேருக்கு இருக்கலாம், இன்றைக்கும் அவங்களே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், கான்டாக்டில் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே அது சாத்தியம் இல்லை இல்லையா? நிறைய பேருக்கு அந்த மாதிரி சின்ன வயசில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்ன வரை கண்டினியூ ஆகாமல் இருந்திருக்கலாம். இது யார் மேலேயுமே தப்பு கிடையாது. லைக் சிச்சுவேஷன்ஸ், நம்ம வளர்ந்த சூழல், என்ன சொல்ல, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதம், நம்மளுடைய அனுபவங்கள், நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை எங்கே கொண்டு போகுது, இது எல்லாமே மாறி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் நாம் நேசித்த ஒரு பர்சன் ஒரு கம்ப்ளீட்லி என்டையர் பர்சனாக மாறி அது இல்லை அப்படின்னு பிரேக்கப்னு ஒன்று ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அவங்கள நம்ம அந்த பழக்கத்துக்காக, அதாவது ஒரு ஹேபிட்காக, அவங்க கூடயே இருந்தோன்ற ஒரே விஷயத்துக்காக நீ இன்னமும் என் கூடயே இருக்கணும்னு நம்ம போய் கெஞ்சிட்டே இருக்கோம். உங்களை வேணான்னு சொல்லிட்டு போனவங்க, லைக் இங்கே யாரும் ரைட்டு தப்புன்றதை தாண்டி உங்களை வேணான்னு சொல்லிட்டு போனவங்களோ இல்லை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போனீங்கனாலோ எய்தர் எதுலேயுமே அந்த பர்சனே மாறி இருக்காங்கன்றது தான் அங்கே உண்மை. நம்ம ஒரு 20 வயசில் ஒருத்தவங்கள பார்த்து லவ் பண்ணுறோம், ஒரு 25 26 வயசில் அது வேறு சூழலில் வேறு இடத்துல லைஃப், அவங்க டெஸ்டினி வேறு இடத்துல நிற்கல, பிரிஞ்சு போகணுன்ற முடிவு எடுத்ததுக்கப்புறமா நம்ம போய் அங்கே கெஞ்சுறதுல ஒரு இதே இல்லை. நம்ம அப்படி கெஞ்சி கூத்தாடி, இல்லை நீ என் கூட தான் இருந்தாகணும், என்னால் இதை தாங்கிக்க முடியல, இந்த பெயின் என்னால் தாங்கிக்க முடியல, அதுக்காக நீ இருந்தால் ஆகணும்னா நீங்கள் லவ் பண்ண பர்சன் தானே அவங்க அப்படின்றத ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணும். லைக் நாம் நேசித்த அவங்களுடைய பர்சனாலிட்டி, அவங்களுடைய குவாலிட்டிஸு, அவங்களுடைய வேல்யூஸு எல்லாமே, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களோட சைல்டிஷ்னஸ்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் விரும்பியிருப்போம். ஒரு பர்சன்னா அவங்க உருவத்தை மட்டும் வச்சே மேபி ஃபர்ஸ்ட்டு அப்படி பார்த்து காதலிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கையில் அவங்கள ஒரு ஹோலாக ஒரு பர்சனாக தான் நம்ம எப்பயுமே பார்ப்போம். லைக் அந்த மெமரிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மெமரிஸ் எல்லாம் எப்பயுமே அழகானது தான். ஆனால் அந்த பர்சன் தான் இப்போயும் இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம அவங்களை கெஞ்சி கூத்தாடி நம்ம லைஃப்பில் இருக்க வச்சு, சரி அவங்களும் சரி இவ்வளோ கெஞ்சுறாங்களேன்னு நம்ம லைஃபுக்குள்ளே திரும்ப வந்து அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்றது ஒரு பெரிய கொஷின் மார்க். இன்கேஸ் அவங்களோ நீங்களோ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ இந்த சேஞ்சுன்றது எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளும் மாறுவோம், நம்ம லவ் பண்ணுறவங்களும் மாறுவாங்க. நம்ம எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, நம்ம மாறையில் நம்ம கூட சேர்ந்து எல்லோரும் மாறிட்டே வரணும், அல்லது நம்ம மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போகணுன்னு நினைக்கிறோம். ஸோ அது நடக்காது. நிறைய நேரங்களில் அது நடக்காது. சில நேரங்களில் அது நடக்கலாம், நடந்தால் நல்லது தான், கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஸோ சில நேரங்களில் அது நடக்காது. அப்படின்றப்போ ஒரு வேறு ஐடியாலஜிஸ் இருக்க 2 பர்சன்ஸ் வந்து பிரிஞ்சு போகிறதே பெட்டர். அதுவும் கூட லைக் இதில் யாருக்கும் ஹேட்ரடு, நீ அது பண்ணிட்டேன் நான் அது பண்ணிட்டேன், அந்த ஹேட்ரட்லாம் இல்லாமல் பிரிஞ்சு போகிறது எவ்வளவோ பெட்டர் தான். ஸோ அதுவும் லவ் தான். இது வந்து இன்னொரு படம் எனக்கு ஞாபகம் வருது. எஸ் ராமகிருஷ்ணன் டைலாக் எழுதியிருப்பார். இந்த படமும் இதே மாதிரி தான், எனக்கு 3ஆம் பிறை மாதிரி படம் பார்த்தப்ப என்ன எப்படி முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. உன்னாலே. ஸோ 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சதா வந்து வினயை விட்டுட்டு போயிடுவாங்க. ஜான்சின்னு நினைக்கிறேன், கார்த்திக் ஞாபகம் இல்லை. ஸோ சதா வந்து விட்டுட்டு போயிடுவா, இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான். அண்ட் இன்னொரு பொண்ணை வந்து இன்னொரு தீபிகான்ற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிடுவார் அந்த ஹீரோ. ஸோ சதா வந்து கடைசியாக பேசுகிற மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்க. சதாட்ட வந்து நீ ஏன் கார்த்திகை விட்டு போனேன் அப்படி கேட்டோன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, புரிஞ்சிக்காமல் பல வருஷம் சேர்ந்து வாழ்கிறத விட புரிஞ்சுட்டு பிரிஞ்சு போகிறது கூட காதல்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து எஸ் ராமகிருஷ்ணனோட டைலாக். அந்த படத்தில் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் தான் டைலாக்ஸ்லாம் எழுதியிருப்பார். ஸோ அது அந்த ஒரு வரி வந்து அப்போ எனக்கு புரியவே இல்லை. லைக் அப்போ வந்து என்ன இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க, இந்த படம் நல்லாவே இல்லை, இவ்வளோ நேரம் நல்லா இருந்துட்டு லவ் பண்ணவங்க இப்படி பிரிஞ்சு போனாங்கன்னா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா பார்க்க நல்லா இருக்குல்ல லவ் பண்ணவங்க ஒன்றா சேர்ந்தாங்கன்னா. ஸோ ஆனால் உண்மையிலே அப்படி சேர்ந்தாங்கன்னா அவங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும். ஜான்சியும் கார்த்திக்கும் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி இருப்பாங்க ஜான்சி. கார்த்திக் வந்து எல்லார்ட்டையும் பழகிறது, ஃபன்னாக இருக்கிறது, ஒரு ஜாலியாக இருக்கிறது அப்படி இருப்பாங்க.
2 பேருமே தப்பெல்லாம் கிடையாது. அவங்கவங்க இண்டிவிஜுவல் கேரக்டரில் அவங்கவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க. ஸோ அண்ட் லாயலாகவும் இருப்பாங்க. ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அங்கே கம்ப்ளீட்டாக மிஸ் ஆகும். சதாவால் இவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது கார்த்திகை. அண்ட் கார்த்திகாலையும் ஜான்சியை புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அந்த புரிதல்ன்ற ஒன்று இல்லாமல் அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ அது சரியான டெசிஷன் தான் அப்படின்றது இப்போ எனக்கு தோணுது. ஆனால் அப்போ வந்து எனக்கு அது என்ன இப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த படங்கள்லாம் எனக்கு இந்த புக் படிக்கையில் ஞாபகம் வந்தது. ஸோ அகெயின் இந்த புக்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் நடந்ததுக்கப்புறம் நான் உடஞ்சிட்டேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, உடஞ்சிட்டேன், மொத்தமாக உடஞ்சி போயிட்டேன், எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சோல்ன்ற ஒரு விஷயம் வந்து அன்பிரேக்கபிள், அதை நம்ம உடைக்கவே முடியாது. லைக் நீங்களே செத்து போனால் கூட அந்த சோல்ன்ற விஷயம் வந்து இட்ஸ் அன்பிரேக்கபிள். அதை நீங்கள் எரிக்கவோ, அதை நீங்கள் உடைக்கவோ, அதை நீங்கள் எதுவுமே உங்களால் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. அதெல்லாம் சரி, பிரேக்கப் பண்ணி இருக்கிறப்போ அந்த பெயினில் வந்து சோல் இஸ் அன்பிரேக்கபிள்லாம் நம்மளால் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து நீங்கள் பிரேக் ஆகலை, யூ ஆர் நாட் பிரேக்கிங். அந்த நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த 2 பேரும் சேர்ந்து கட்டமைச்ச ஒரு விஷயம், அந்த மெமரிஸு, இன்னும் நம்ம இது எப்பயுமே இருக்குன்ற அந்த நம்பிக்கை, இதெல்லாம் தான் அந்த இடத்துல உடையுதே தவிர நீங்கள் உடையலை. ஸோ அந்த பெயின் இருக்குது, அந்த பெயினை வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணணும் தான். ஆனால் அந்த பெயின் எதில் இருக்குது? லைக் இங்கே வந்து நான் உடஞ்சிட்டேன், அவ்வளோதான், இனிமேல் நான் ஒன்றுமே இல்லை, இனிமேல் எனக்கு லைஃபே இல்லை, இந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. என்னோட லைஃப் இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த பெயினை அக்னாலேஜ் பண்ணாமல், இந்த பெயின் உண்மையில் எங்கே இருக்குது, நான் அவங்க கூட இருந்தேன், அந்த மெமரிஸ் எல்லாம் என்னை இப்போ காயப்படுத்துது, ஸோ அந்த மெமரிஸை விட்டு என்னால் வெளியில் வர முடியல, இதை வந்து நீங்கள் அந்த பெயினை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பெட்டராக இருக்கும். லைக் இதை டீல் பண்ணுறது, அதுலேருந்து வெளியில் வர்றது பெட்டராக இருக்கும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. நம்ம எப்பயுமே என்னென்னா, அவ்வளோதான், நான் உடஞ்சி போயிட்டேன், நான் மொத்தமாக அவ்வளோதான், இனிமேல் அவ்வளோதான், அப்படி தான் ஒரு பிரேக்கப்போடு நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்படி இல்லாமல் இந்த பெயின் எங்கே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளில வர்றதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாரு. இதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், யூ எக்ஸிஸ்டட் பிஃபோர் திஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் யூ வில் அவுட்லாஸ்ட் இட். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் நீங்கள் இருந்தீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டாலும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு கோவம் வரும் இல்லையா, பயங்கரமான கோவம் வரும். என்ன இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, இது அப்பயே சொல்லியிருக்கலாமே, இப்பயே சொல்லியிருக்கலாமே, நம்மளை கொஞ்சம் காயப்படுத்தாமல் சொல்லியிருந்துருக்கலாமே, இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் விட்டுட்டு போயிட்டாங்களே, இந்த மாதிரி நமக்கு நிறைய கொஷின்ஸ்லாம் இருந்திருக்கும். இது இப்படி நடந்திருந்தாலாவது என்னோடய வலி கொஞ்சம், இதெல்லாம் எப்போனா பிரேக்கப் ஆகி கொஞ்சம் மாதம் கழிச்சு அல்லது கொஞ்சம் வாரம் கழிச்சு நமக்கு தோணும், இப்படி நடந்தனால தான், லைக் இந்த தருணத்தில் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால தான் என்னால் தாங்கிக்கவே முடியல, ஒருவேளை இப்படி நடந்திருந்தால் கூட நான் கொஞ்சம் அதுலேருந்து வெளில வர ட்ரை பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நம்ம நிறைய ரீசன்ஸ் தேடிட்டே இருப்போம். அல்லது இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த வார்த்தையால் தான் நான் காயப்பட்டு போயிட்டேன், அப்படி இல்லைன்னா நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருப்பேன் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரேக்கப் பண்ணுறதுக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிறதுக்கு பர்ஃபெக்ட் வேர்ட்ஸ்ன்னு ஒன்று இல்லவே இல்லை. எப்படி சொல்லியிருந்தாலும் எப்போ சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் சொன்னாலும் சரி, உங்களுக்கு யாராவது சொன்னாலும் சரி, எப்படி எப்போ எந்த தருணத்தில் சொன்னாலுமே அது கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஸோ இப்படி நடந்திருந்தால் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்ன்றதெல்லாம் சும்மா நம்மளே ஏமாற்றிக்கிற விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன நினைப்போம்னா, சரி ஓகே ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம லவ்வர்ஸ்லாம் இல்லை, ஆனால் நான் உன் கூட தான் பேசிகிட்டு இருக்கணும், என் கூட அட்லீஸ்ட் பேசிட்டாது இரு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், நமக்கு அப்படி தான் தோணும், நம்ம மைண்ட் அப்படி தான். ஏன்னா அந்த பர்சன் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியல. ஸோ அந்த பர்சன் திரும்ப ஏதோ ஒரு வழியில் நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டாவோ எப்படியோ இருந்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும்ல அப்படின்ற ஒரு தாட்டு நமக்கு வரும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வலியை ஏற்படுத்தின ஒரு பர்சன் வந்து, உங்களுக்கு ஹார்ட் பிரேக் கொடுத்த, உங்களை ஹர்ட் பண்ண ஒரு பர்சன் உங்களுடைய காயத்துக்கு மருந்தாக ஆகவே முடியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. எப்படி சொல்லியிருந்தாருன்னா, ரிமெம்பர் த பர்சன் ஹூ ஹர்ட் யூ கான்ட் ஹெல்ப் யூ ஹீல் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளால் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்தோன்னே திரும்பவும் நீ வந்து பேசு என் கூட அட்லீஸ்ட் பேசிட்டாது இரு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த புக்கில் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், சாலிட்யூட்னு ஒன்று, தனிமையில் நம்மளுக்கு இருக்கவே தெரியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு பிரேக்கப் ஆனோடனே நம்ம அந்த பேட்சப் தேடிட்டே இருக்கோம். நம்மளால் தனியாக நம்மளோட கம்பெனியை என்ஜாய் பண்ணவே முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே நம்ம மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகலாம் ட்ரை பண்ணுவோம். லைக் ஒன்று நம்மளை பிரேக்கப் பண்ணிட்டு போனவங்களுக்கே லைக் அவங்க கூடயே திரும்ப பேட்சப் பண்ண ட்ரை பண்ணுறது, ஒன்று ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மறுபடியும் அவங்கள கொண்டு வர ட்ரை பண்ணுறது, அல்லது அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது இருன்னு சொல்கிறது, அப்படி இல்லைன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறது. லைக் மறுபடியும் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறையில் யோசிக்காமல் ஒரு
இவங்க நமக்கு சரியா இருக்குமா? இல்லையா? எதுவுமே யோசிக்காம இந்த பெயின ஹீல் பண்றதுக்காக நம்ம இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டு, அங்க போய் நம்ம திணறிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா, உங்க தனிமைய நீங்க உங்க ஓன் கம்பெனிய நீங்க என்ஜாய் பண்ணல அப்படின்றப்ப தான் இதெல்லாம் நடக்குதுன்றத பத்தி இதில சொல்லியிருப்பாரு. லைக் இந்த சாலிட்யூட்ன்ற ஒரு விஷயம் இல்லாதது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லியிருப்பாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு பயங்கரமான கோவம் வரும். ரிவெஞ்ச். "நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போனியா? உன்ன என்ன பண்றேன் பாரு." இப்படின்ற மாரிலாம் நமக்கு நடக்குது இல்லையா? ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம எப்பயுமே லவ்வுக்கு ஆப்போசிட்டா வந்து ஹேட்ட தான் நம்ம முன்னாடி வைக்கிறோம். லைக் லவ்வுக்கு ஆன்டனிம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேட். ஒருத்தவங்கள நான் அந்த அளவுக்கு நேசிச்சேன் அப்படின்னா, அது அந்த எமோஷன் இல்ல, இனிமே அந்த லவ் இல்ல அப்படின்னு ஆகுறப்போ, அந்த எமோஷன் வந்து டைரக்ட்டா ஹேட்டா கன்வெர்ட் ஆக தான் நம்ம ட்ரை பண்றோம். உன்னை வெறுத்துக்கிட்டே இருப்பேன். நீ லைஃப்ல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஆள் இனிமே நீ தான். அப்படின்ற லெவல்ல நம்ம ரிவெஞ்ச் மோடுக்கு போறோம் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு தான் பாதிப்பு. ஏன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்க மூவ் ஆன் ஆகி போகுறது, அதாவது கடந்து போறது வந்து என்னன்னா, லைக் எந்தவித எமோஷன்ஸுமே அந்த பெர்சன் மேல உங்களுக்கு இல்லாம இருக்கிறது தான். இதுக்கு முன்னாடி லவ் இருந்தது. இப்போ நான் ஹேட் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த பெர்சன் உங்க லைஃப்குள்ள லைஃப் லாங் இருந்துட்டே தான் இருப்பாங்க. நீங்க வந்து அவங்கள காதலிச்சுட்டே கூடவே வச்சுட்டே இருந்தீங்க உங்க உங்க நினைவுகளோட. அல்லது இப்போ வந்து அவங்கள வெறுத்துக்கிட்டே வச்சுட்டே இருக்கீங்க. அந்த பெர்சன் உங்க லைஃப்ப விட்டு, உங்க மெமரீஸ விட்டு, உங்க ஸ்பேஸ விட்டு போகவே மாட்டாங்க. லைக் ஒரு ஃபிசிக்கல் பெர்சனா போயிட்டாங்க. ஆனா உங்க மைண்டுக்குள்ள இருந்து அவங்க போவே மாட்டாங்க. அத உங்களால கடந்து வரவே முடியாது. லைக் இதுக்கு இந்த லவ்வுக்கு ஆப்போசிட் வந்து ஹேட் எப்பயுமே கிடையாது. லவ்வுக்கு ஆப்போசிட் வந்து எந்த எமோஷனும் அவங்க மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம இருக்கிறது தான் அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம்னு நினைக்கிறேன். லைக் அவங்க மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. லைக் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போறது. நீ இருக்கியா? இல்லையா? உன் பிரசன்ஸ் என்னை எந்த விதத்துலயுமே பாதிக்காது. நீ இருக்கியா? சரி இரு. இல்லையா? சரி இல்ல. அவ்வளோதான். அப்படியே கடந்து போறதுங்கிறது அதுதான். அதுக்காக அவங்க ஒரு இடத்துல இருந்தாலே, "ஐய்யய்யோ! நான் அங்க போவே மாட்டேன்." அல்லது ஒரு இடத்துல இருந்தா, "நான் வந்து உன்னைய வந்து அங்க வச்சு செய்றேன் பாரு. உன்னைய என்னெல்லாம் பேசி காயப்படுத்துறேனோ, பண்றேனோ இல்லையா பாரு." அப்படி நினைக்கிறது. இது 2மே கிடையாது. நீ இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நீ இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. லைக் அதுதான் வந்து கடந்து போறது. அப்பதான் நீங்க அந்த மெமரீஸ விட்டு வெளியவே வர முடியும். அந்த ரிலேஷன்ஷிப்ப விட்டு உங்களால வெளியவே வர முடியும். ஏன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பிரிஞ்சு போயிட்டீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. உங்க உங்க லைஃப்ப நீங்க வாழ ஆரம்பிக்கணும். இன்னொரு பெர்சன் வருவாங்க. எல்லாம் நடக்கிறப்போ, நீங்க இந்த பெர்சனோட மெமரிய மண்டைக்குள்ளேயே வச்சுட்டே இருந்தா, எப்படி உங்க லைஃப் உங்களால வாழ முடியும்? லைக் அவங்க ஃபிசிக்கலி உங்கள விட்டு போயிட்டாலும், அந்த ஹேட்ரன்ற எமோஷன வச்சுட்டா, ஒரு எமோஷன் தான் ஒரு பெர்சன நம்மள வந்து நம்ம கூட ஹோல்ட் பண்ணும். நீங்க ஒண்ணு அவங்கள விரும்பணும், அல்லது வெறுக்கணும், அல்லது அவங்க மேல ஒரு பொறாம, எல்லாமே இந்த எல்லா எமோஷன்ஸுமே ஒரு பெர்சனையும் நம்ம மைண்டையும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த எந்த எமோஷனுமே இல்லாம இருக்கிறது தான் அவங்கள விட்டு போறது. லைக் அவங்கள விடுறது, லெட் இட் கோன்றது வந்து அவங்க மேல எந்த எமோஷனுமே இல்லாம நீங்க கடந்து வர்றது தான் உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ, உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப்‌க்கு அது ரொம்ப ரொம்ப அதுதான் நல்லது அப்படின்றத இவரு சொல்லியிருந்தாரு. ஸோ மூவிங் ஆன் அப்படின்றது இதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம அந்த பிரேக்கப்லாம் ஆகி கொஞ்சம் மாதம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு ஹீல் ஆயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பார்ஷியலி ஹீல் ஆயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, இதுக்கு ஒரு க்ளோஷர் எதிர்பார்ப்போம். அதாவது, "நீ என்னை இப்படி சொல்லாம கொள்ளாம விட்டு போனேல்ல, வந்து எனக்கு வந்து மறுபடியும் நீ இப்படி பண்ணது தப்புன்னு எனக்கு சொல்லணும்." லைக் ஒரு அப்பாலஜி எதிர்பார்ப்போம். அல்லது ஒரு க்ளோஷர். ஏன் இது நடந்ததுன்னான்றது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன நம்ம நம்மள விட்டுட்டு போனவங்கட்ட இருந்து எதிர்பார்த்துட்டே இருப்போம். அது கிடைக்கவே கிடைக்காது. உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அவங்க கிட்ட ஆன்சர்ஸே இருக்காது. "நான் அப்படியெல்லாம் உன்னைய பார்த்தேனே, நீ என்ன விட்டுட்டு போயிட்டியே, நான் உன்னை இப்படிலாம் நேசிச்சேனே, நீ என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியே, லைக் இப்படி இருந்தேன்னா நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே." இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸாக நமக்கு இருக்கும்ல. இந்த எந்த கொஷின்ஸ்க்குமே, உங்களுடைய எந்த ஃபீலிங்ஸுக்குமே, உங்களுடைய எந்த எமோஷன்ஸுக்குமே அவங்க கிட்ட ஆன்சரே இருக்காது. நீங்கள் அதை போய் கேட்டு அவங்கள பதிலெலாம் சொல்ல வைக்கவே முடியாது. அதுதான் உண்மை. ஸோ இந்த க்ளோஷரை வந்து உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நான் இப்படிலாம் விரும்பினேன், ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. ஆமாம், அவங்க புரிஞ்சுக்கல. லைக் அல்லது நான் புரிஞ்சுக்கல. இது ஏதோ ஒன்று தப்பாகி அல்லது ஏதோ ஒன்று செட் ஆகாமல் இங்கே வந்து இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சிருச்சுன்ற ஒரு க்ளோஷரை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. லைக் இவர் என்ன ஹெல்ப் பண்ணுன்றாருன்னா, எழுதுங்க. அவங்களுக்கு மெசேஜே அனுப்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்களே எழுதுங்க. உங்களுக்கு இருக்க எமோஷன்ஸு, உங்களுக்கு இருக்க ஃபீலிங்ஸு, உங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே எழுதுங்க அப்படின்றதெல்லாம் இவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மெமரிஸ் வந்து ரொம்ப அழகான விஷயந்தான். ஆனால் அந்த மெமரிஸ்க்காக அந்த பர்சன் கூடயே இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஒரு எல்லாருமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிற அந்த தருணம் இருக்கும் இல்லையா, அந்த கொஞ்சம் மாதத்துக்கு ரொம்ப ஒரு
அந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட்லாம் இருக்கும்ல, அந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட்டோட அவங்க எது பண்ணாலும் உங்களுக்கு அழகா தெரியும். அவங்க நின்ன அழகு, நடந்த அழகு, தூங்குன அழகு, என்ன பண்ணாலும் அழகு, பேசுறதெல்லாம் அழகு, செய்கையெல்லாம் அழகு. எப்படி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். லைக் அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஸோ அந்த மொமெண்ட்ஸ், அந்த மெமரீஸ் அது எல்லாமே ரொம்ப அழகான விஷயம் தான். ஆனால் அந்த மெமரீஸ்க்காக, அந்த மெமரீஸ் எனக்கு எப்பயுமே இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு செட் ஆகாத ஒரு பர்சனை, அல்லது நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு போகிற ஒரு பர்சனை பிடிச்சி நிறுத்தி ஹோல்ட் பண்ணி நீ இருந்து தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 2 பேரோட லைஃபுமே ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ மெமரீஸ் அழகானது தான். அது மெமரீஸாகவே இருக்கிறதே நல்லது தான் நிறைய நேரங்களில். ஸோ இதுதான் இந்த எபிசோடில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச விஷயம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோட் பற்றினா உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், அல்லது இந்த பாட்காஸ்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, டைம் வில் ஹீல் எவ்ரிதிங். அந்த மொமெண்ட்டில் நமக்கு எல்லாமே அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு தான் நமக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும். ஆனால் டைம் வில் ஹீல் எவ்ரிதிங். எல்லாத்தையுமே டைம் மாற்றிடும். காலம் கடந்து போக போக எல்லாமே மாறும். அதுதான் உண்மை. நீங்கள் நம்பலைனாலும் அதான் நெசம். நன்றி, வணக்கம்.